ஒருங்கிணைப்பாளர் ஜால்மிஷன் இந்து மன்றம், தலைவர் திரு க. சுசீந்திரன், ஜால்மிஷன் இந்து மன்றம். ஆசி உரை ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், 2வது குருமகா சன்னிதானம், தவ திரு வேலன் சுவாமிகள். இறைவணக்கம். ஆசியுரை ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், 2வது குருமகா சன்னிதானம். இறைவனுக்கு செய்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். சுசீந்திரன் தம்பதியினர்கள் லண்டனில் இருக்கின்றார்கள். அதுபடிதான் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து 40 வருஷமாக வெளிநாடுகளிலே எங்கள் மக்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும். நீங்கள் பல மாவட்டங்களில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தெளிவாக வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கல்வியை வேறெடுத்து செல்வதற்காக கனகதுர்த்தி அம்பாள் உங்கள் மேல் கல்வி கொண்டிருக்கிறார். கனகம் என்றால் காசு என்றால் உங்களுக்கு தேவையான பொருள். அதை தேர்வதற்காக அம்பிகை லண்டனிலே இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்க சொந்த உறவுகளை கேட்கலாம். மிக பிரமாண்டமான ஆலயம், குறைந்த வருமானம் உள்ள ஆலயம். அந்த ஆலயத்தின் வருமானத்தை என்ன செய்யலாம் என்பதை அவர் சிந்தித்து இலங்கையிலே உள்ள தங்களுடைய உறவுகள் நன்றாக கல்வியை மேலெடுக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்க ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்ற வகையில் தான் அங்கே உள்ள நிர்வாகம் ஒன்றிணைந்து இந்த சுசீந்திரன் தம்பதிகளை பிடித்து உங்களுக்கான பணத்தை பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அம்பிகையினுடைய அருள் மிகவும் லண்டனில் எல்லோரும் குழந்து கொள்வார்கள். அந்த வகையிலே அவள் அங்கிருந்து தன்னுடைய ஆட்சியை செய்கின்றார். அதனாலே அவருடைய காரியங்களுக்கு கிடைக்கின்ற பணம் நீங்கள் முதல்வர் மாவட்டங்களில் இருந்து அதை நீங்கள் செய்ய உங்கள பிள்ளைகள் சரியான புள்ளி எடுக்காதனாலே வர இடங்களுடைய 2
உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு பல்கலைக்கழகத்திலே முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த கல்வியை நீங்கள் ஒழுங்காக செய்து அதனாலே கிடைக்கின்ற வேலைவாய்ப்பை சரியாக செய்து உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதற்காகத்தான் சுசிலன் பதினேழு பல பணிகளை செய்கின்றார்கள். இங்கே அறநெறி பாடசாலை நடக்கின்றன, பயனாளர்களுக்கு ஒரு பாடசாலை, எப்படி பல பணிகளை இந்த பணியும் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பல்கலைக்கழக வந்திருக்கிறீர்கள். அந்த பல்கலைக்கழகம் சாதாரணமான ஒரு பல்கலைக்கழகம் அல்ல. என்னுடைய வரலாற்று அடையாளம் இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும். பல்கலைக்கழகம் என்பது பல இருந்தாலும் என்னுடைய சிறப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம். அதிலே நீங்கள் கல்விப்பது உங்களுக்கு பெருமை சிறப்பு என்பதை சொல்லி குறிப்பாக நாங்கள் இந்த சமூகத்தை வாழ்த்தி பாராட்டுகின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கு பல சோதி இருந்தாலும் உங்களுக்கான கல்விக்காக இந்த பணத்தை பத்தம் செய்யும் செல்வார்கள். இந்த பணத்தை வாங்கி சரியான முறையை ஒழுங்குபடுத்தி உங்களுக்கான வங்கியில் இடப்பட்டு அந்த பணம் உங்களுக்கு கையளிக்கப்பட இருக்கின்றது. நாங்கள் கொள்வது அனைத்தும் இந்த பணத்தை நீங்கள் வீழ்மையும் செய்யாமல் உங்களுக்கு ஒன்று படிக்காமல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவங்களுக்கு நீங்க என்ன வழியில் உதவி செய்கிறார்கள்? பத்திரிகை படிக்கிறீர்கள், பத்திரிகை செய்யும் பார்த்தேன். யாரும் பரிசு கொண்டிட வேண்டாம். பணத்தை தாங்கள் பணத்தை வாங்கி இந்த புற்றுநோயினாலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்ததாக செய்வார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கொண்ட கல்வியை தொடர்ந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து அவர்களுக்கு கல்வியாளராக வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம். அவ்வாறு செய்கின்ற உரிமையான இந்த வடிவத்தையெல்லாம் அவள் அங்கே வெளியிட்டிருக்கிறார். இங்கே உள்ள பூக்கள் கிடையாது. பூக்கள் விமானத்திலே வந்து அழகான மாலையில் அமையப்பட்டு எந்த நாளும் அழகாகத்தான் இருப்பார். அவர் சாலை இதே 10,000 பணியாளர் அப்படி ஒரு நாளும் சாலை அழகாக தெரியும். சமயங்கள் இருக்கமானார்கள். எங்க ஒரு நாளும் ஒரு கோவிலை கட்டி அந்த கோவிலை தெய்வத்தோடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது முக்கியமாக கோவில் நிர்வாகம் சுற்றி இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் பணம் கிடைப்பது உங்களுக்கு பெருவிருப்பு என்று சொல்லி உங்களுக்கு இன்னும் என்ன தேவை என்பதை நீங்கள் சொந்தமாக தொடர்பு கொண்டு ஒரு தேட்டர் வேணுமா, என்ன வசதிகள் வேணும் என்பதை அவர்கள் பேசலாம். எந்த உறவர்களால் நியமிக்கிறார் அதை வெளிப்படுத்தி உங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூட நீங்கள் ஒரு கல்வியாளராக வெளியேற்றப்படி உங்கள் நாட்டுக்கும் உங்கள் இனத்துக்கும் பெருமை என்பதை கூறி என்னுடைய ஆத்மாவும் சாந்தி பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும். இப்பொழுது இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள், இணையதளங்கள் ஊடாக காணக்கூடிய காட்சிகள் எங்களுடைய மனதை அலைக்கழித்து குழப்பியக்கூடிய தன்மையாக இருக்கலாம். மன அழுத்தங்களுடைய உச்சத்திலே தற்கொலை செய்து வாழ்க்கையை நிறைவு செய்து விடுவோம் என்ற எண்ணங்களை ஏற்படுத்துவதாக இருக்கலாம். இவையெல்லாம் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலே மிக பெரும் சவால்களாக இருக்கின்றன. அடியேனும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்து கற்கைகள் பீடத்தினுடைய பீட அவையிலே ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழக மாணவர்களோடு தொடர்படக்கூடிய தொடர்பிலே இருக்கிறேன். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், மாணவர் ஒன்றியங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன். இதன் பின்னணியில் தான் இந்த கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே இந்த விடயங்களிலே நாங்கள் ஒரு தெளிவான பாதையிலே எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு இந்த ஆன்மீக செயற்பாடுகள் அவசியம் தேவைப்படுகின்றன. இந்த ஆன்மீகம் என்பது ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவது, அல்லது எங்களுடைய சைவ சமயத்திலே தேவார புராணம், பஞ்ச புராணம் ஓதுதல், திருமுறைகளை படித்தல், இறைவனுடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்தல், சொல்லுதல்,
இப்படியான நிலைகளில் இருந்து தியானம் பழகுதல், யோகாசனம் கற்றுக்கொள்ளல், இது எல்லாமே இந்த பருவத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் என்பதை வெறுமனே எங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை மட்டும் கற்று அதிலே ஒரு உச்ச தேர்ச்சியை பெற்று அதிக GPA-களை எடுத்து முதல் வகுப்பிலே தேர்வடைந்து நான் பெற வேண்டும் என்ற இலக்கு இருப்பதில் தவறில்லை. அது மட்டும்தான் கல்வி என்று சொல்லி உங்களுடைய இந்த வாழ்க்கை காலத்தை நீங்கள் அதற்கு முழுமையாக பயன்படுத்தாமல் ஏனைய இதர செயற்பாடுகளில் விளையாட்டாக இருக்கலாம், அல்லது ஏதாவது கலைகளை பயில்வதாக இருக்கலாம், அல்லது மொழி வல்லமை, ஆங்கில மொழியை கற்கின்ற ஒரு தன்மையாக இருக்கலாம், அல்லது ICT என்று சொல்லப்படக்கூடிய கணினிசார் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கலாம். இவையெல்லாம் உங்களுடைய பாடத்திட்டங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் வெறுமனே பாடத்திட்டங்களாக இல்லாமல் மேற்கொண்டு உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து கூடிய கவனத்தை எடுத்து சுய கற்றல். இவ்வளவு காலம் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ பரவாயில்லை, இன்றிலிருந்து ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பியுங்கள். என்னால் முடியும், ஐ கேன் என்ற ஒரு தன்னம்பிக்கை வெளிப்பாடாக நீங்கள் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். அன்னை ஸ்ரீ கனகதுர்க்கை அம்பிகையுடைய அருட்கடாட்சம் உங்கள் அனைவருக்கும் கிடைத்தது. அதான் இந்த உதவி திட்டம். காசு பணம் என்பது பெரிய விடயம் அல்ல. ஆனால் நீங்கள் அனைவரும் இறைவனாலே இந்த திட்டத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அது பண உதவி கிடைப்பது என்பது மட்டுமல்ல, அது சாதாரண விஷயம். ஆனால் அம்பாள் உங்களை தெரிவு செய்திருக்கிறாள், இறைவன் உங்களை தெரிவு செய்திருக்கிறார். இவ்வளவு அதிகமாக பெண் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பெண் மாதா சக்தி, பெண்களுடைய சக்தி ஆற்றல். ஆகவே அதனை நீங்கள் உணர்ந்து அதே அம்பிகையினுடைய அந்த திருவருள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அளப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது. அதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கேட்டு அதற்கு உங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டதாக இருக்க வேண்டும். அது படிப்படியாக முயற்சி செய்கின்றார். தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, எல்லாரும் பிறந்தார்கள். படிப்படியாக நாங்கள் தவறுகளை பிழைகளை குறைத்துக் கொண்டு ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நகர்வமாக இருந்தால் உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ், மென் திறன்களை வளர்த்தெடுக்கப்படும். இந்த எங்களுடைய சமூகத்துக்கு இது அதிகமாக தேவைப்படுகிறது. மென் திறன்கள் என்ன? தலைமைத்துவம். நான் பொறுப்படுத்தி செய்கிறேன். அணியாக செயல்படுதல், கூட்டு முயற்சி, விட்டு கொடுத்து அதில் எல்லாரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய தன்மை. கம்யூனிகேஷன், தொடர்பாக திறன். நீங்க சொல்லவா விஷயத்தை தெளிவா சொல்லணும், சுருக்கமா சொல்லணும். இப்படியான பல பண்புகள். பயமற்ற தன்மை. நான் சரியாக நடப்பேனாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆகவே இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நான் நேரம் கருதி இந்த பண்புகள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே அவை இருக்கின்றன, அவற்றை வெளிப்படுத்துங்கள். அதற்கு இந்த பல்கலைக்கழக வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். நேரம் பொன்னானது. டைம் இஸ் கோல்ட். ஆகவே நேரத்தை வீழ்விரயம் செய்யாமல் அதே நேரம் நண்பர்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருத்தல், மகிழ்ச்சியாக இருத்தல், சுற்றுலாக்கள் செல்லுதல், என்ன சொல்றது, பொழுதுபோக்கான விடயங்களில் ஈடுபடுதல், எல்லாம் செய்யலாம். அதுல மட்டும் ஒரே சீரியஸா கடுமையான படிப்புகள் அப்படின்னு இருக்கணும் இல்லையா? ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நல்ல ஆளுநர்களாக உங்களுடைய இலக்கை தீர்மானித்துக் கொள்ளும். நான் இன்னொரு நிலைக்கு வர வேண்டும், அதற்குரிய ஆளுமையை உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களோட துறை சார்ந்து ஒரு உச்ச நிலையை நீங்கள் அடைய வேண்டும். எவ்வளவு மிக உயர்வா அடைய முடியுமோ அந்த உயர்வை இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். சுவாமிகள் சொன்னது போல பல்கலைக்கழக கல்வி என்பது குறிப்பிட்ட மாணவர்களுக்கு தான் கிடைக்கிறது. 14,000 பேருக்கு தான் ஒட்டுமொத்த இலங்கையிலே கிடைக்கிறது. உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி ஏனைய மாணவர்களுக்கும் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பது. அந்த விதத்திலே உங்களுக்குள்ளே மாற்றம் வர வேண்டும். உங்களை பற்றி நீங்கள்
சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலங்கள் என்ன, பலகீனங்கள் என்ன, SWOT அனாலிசிஸ். அது தவிர உங்களை உங்களோடு ஒப்பிடுங்கள். இப்ப இதோட தங்கச்சி கல்யாணின்னு பேரு, அதாவது தெரியாது. கல்யாணி யோசிக்கணும், நேற்றிருந்த கல்யாணியை விட இன்று இருக்கின்ற கல்யாணி உயர்ந்திருக்கிறாள். அதுக்காக ஒரு கதையை போட்டு மேல உயரமா இருக்கிற இன்று இருக்கின்ற கல்யாணியை விட நாளை இருக்க போன்ற கல்யாணி இன்னும் உயர்வாள். வீட்டுக்குள்ள மேல இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும், அதில் உடம்பு வளருது. அதையும் நான் சொல்றேன், உடல் வளர்ச்சி நல்லவாக்கே நடக்குது, தானா விளையுது. நான் சொல்வது மன ஒருமைப்பாடு, வில்லியங்களை பின்பற்றுகின்ற ஒழுக்கத்தை பின்பற்றுகின்ற தன்மை, மன கட்டுப்பாடு, உங்களுடைய ஆளுமை. ஆகவே அவற்றை நீங்கள் வளர்த்துக் கொள்ளணும். அதுக்கு ஆன்மீகம் நிச்சயமாக உதவி செய்யும். அந்த அடிப்படையிலே இங்கே எங்களுடைய யாழ் மிஷன் இந்து மன்றம் இங்கே இந்த பணிகளை முன்னெடுக்கிறார்கள். எங்களுடைய லண்டன் ஸ்ரீ கணபதி ஆலயம் அவர்கள் எங்களுடைய தாயகத்திலே பல பணிகளை முன்னெடுக்கிறார்கள். சுவாமிகள் கூட சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில், பல இல்லங்களுக்கான உதவிகள், பல மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள், பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போதும் லண்டன் ஸ்ரீ கணபதி ஆலய பரிவார சபை தலைவராக திரு கருணலிங்கம் ஐயா அவர்கள் அவருடைய தலைமைத்துவத்திலே பல பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அண்மையில கூட வவுனியாவிலே காந்தி கிராமம் என்ற ஒரு கிராமத்துல குழாய் கிணறு, அந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே நல்ல தண்ணி தரக்கூடிய ஒரு பொது குழாய் கிணறை அங்கே அவர்கள் ஒரு ஏற்பாடுகளை செய்திருந்தார். அவங்க மக்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. தண்ணி என்பது அடிப்படை தேவையாக இருக்கிறது. இப்படி எங்களுடைய மண்ணிலேயே நிறைய தேவைகள் இருக்கின்றன. உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த உதவி பல மடங்காக நீங்கள் எங்களுடைய சமுதாயத்திற்கு திருப்பி செய்ய வேண்டும். அந்த ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். இப்பொழுது இருந்து நான் ஒரு உயர் நிலைக்கு வருவேன். உயர்ந்த நிலைக்கு வந்தால்தான் நிறைய பணிகளை இலகுவாக செய்ய முடியும். அந்த அடிப்படையில உங்களுடைய இந்த பணிகளுக்கெல்லாம் அவர்கள் செய்கின்ற இந்த தொண்டு பாராட்டுதற்குரியது. லண்டன் கனகதுர்த்தி அம்பையினுடைய அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த பணிகளை இங்கே யாழ் மிஷன் இந்து மன்றம் எங்களுடைய திருப்பதி சுசீந்திரன் தவறையில சிறப்பாக முன்னெடுத்து வருகிறார்கள். இங்கே கிருஷ்ணா அவரை பாடசாலை நடக்கிறது. அது தவிர கலை வகுப்புகள் நடைபெறுகின்றன. அது தவிர இப்பொழுது அண்மையிலே கோவிலேயே அன்பகம் ஆன்மீக நிலையம் என்ற ஒரு நிலையத்தை புதிதாக யாழ் மிஷன் இந்து மன்றம் திறந்திருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ரீதியிலே ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் தொடர்புகளை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு உதவுவதற்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.